சும்மா ஆளுக்கால் பேசுற, பால் போத்தல் கதை கதைக்கிற, இதெல்லாம் என்ன? சும்மா ஒரு நாட்டினுடைய இன்று நான் மிக தெளிவா சொல்லணும், இவங்க தொங்கிட்டு இருக்கிற இந்த ரணில் விக்ரமசிங்க இனி நாமல் பேபியோட 3வது இடத்துக்கு போட்டி போடுறாள். அவரை பத்தி நாங்க கதைக்கிறதுக்கு தேவையில்லை. உண்மையில் இன்றைக்கு நாங்க முன்னணியில் இருக்கிற 3 வேட்பாளரை பத்தி தான் கதைக்கலாம். 4வது வேட்பாளர் அருகிலையும் இல்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி கடுமையான போட்டி அவருக்கு 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு. உண்மையில் இன்றைக்கு நாங்க முன்னணியில் இருக்கிற 3 வேட்பாளரை பத்தி தான் கதைக்கலாம். 4வது வேட்பாளர் அருகிலையும் இல்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி கடுமையான போட்டி அவருக்கு 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு எங்கட நாமல் ராஜபக்சோட. அதனால அவரோட இருக்கிற ஆட்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும் என்றால், நான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆக்குறதுக்கு உங்களுக்கு முன்னால வந்து இதுக்கு முதல்லையும் வாக்கு கேட்டிருக்கிறேன். அதே நேரம் அவரை நிறுத்தலா, அவரை வச்சு வெல்லேலா அண்டு போட்டு சரத் பொன்சேகா கொண்டோம், மைத்ரிபால சிறிசேனையை கொண்டோம், அதே போல சஜித் பிரேமதாசையும் கொண்டோம். அப்ப 3 தடவைகள் இதுக்கு முந்தி நடந்த தேர்தல்கள்ல அவரை வச்சு வியாபாரம் பண்ணலாம் என்று நல்லா தெரிஞ்சுதான் அவரை ஒதுக்கி வச்ச. இப்ப அவருக்கு லொத்தர் விழுந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி பதவி கிடைச்சிருக்கு. அது இந்த ராஜபக்ஷ குடும்பத்துல அந்த அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயம் தேவைப்பட்டுச்சு. இவரை பாவிச்சுக்கிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு யோசிச்ச, அவ்வளவுதான். இப்ப அவங்களும் அழிஞ்சு போய் கிடக்காங்க. அதான உண்மை. இந்த நிலையில அவருக்கு இந்த தேர்தலில் இப்படியான ஒரு சூழல், அதாவது அனுரகுமார திசாநாயக்கவை வெல்ல வைக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் பேருக்கு கடும் காய்ச்சல். அந்த காய்ச்சல்ல எங்கட அணியில இருக்கிற தலைவர்களை பத்தி பார்த்து அதுல பிழ பிடிக்க வராங்க. எங்கட அணியில இப்ப கடைசியா வந்து சேர்ந்திருக்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன். அவர் தமிழரசு கட்சியின் முக்கிய தலைவர். அவருக்கு பக்கத்தில் சம்பிக்கரணவுக்கு இருக்கார். அவர் சிங்கள பௌத்த மக்கள் சார்பில் அவரும் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பிக்கரணவுக்கு எங்கட அணியில இருக்கிறத பார்த்து என்னட்டையும் ரிஷாத் பதியும் கேள்வி கேட்காங்க, எப்படி நீங்க சம்பிக்கையோட ஒரு மேடையில் இருக்கலாம்? என்ன அபத்தமான பேச்சுராப்பா இது. இதே நான் கேட்க போறேன் அவங்கள்ட்ட. இதே அனுரகுமார திசாநாயக்க போன ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனையை ஆதரிக்க அவரும் சேர்ந்துதான் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம். அனுரகுமார திசாநாயக்க வேற மேடை போட்டு பேசியிருக்கலாம். ஆனா அவர் ஆதரித்தது மைத்ரிபால சிறிசேனை ஜனாதிபதி ஆகிறது. என்ன மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பணும்டா எங்களுக்கு எல்லா சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள எல்லா தலைவர்களையும் ஒரு மேடையில வச்சுக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த நேரம் சம்பிக்கரணவைக்கையும் எங்களோட மைத்ரிபால சிறிசேனைய ஜனாதிபதி ஆக்குறதுக்கு மேடையில் இருந்தால் தானே வரும். அப்ப அந்த நேரம் அனுரகுமார திசாநாயகைக்கு சம்பிக்க மேடையில் இருக்கிறது சம்பந்தமான பிரச்சனை இல்ல. இப்ப இவர் கேட்கக்குள்ள எங்கட மேடையில சம்பிக்கரணவைக்கு இருக்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்று நாங்க ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும். சம்பிக்கரணவு கூட கொள்கை கோட்பாடு அது சம்பந்தமான எங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதே நேரம் சம்பிக்கரணவைக்கு சுமந்திரனோட கொள்கை கோட்பாட்டோட உடன்பாடு இல்லை. ஆனா அவர் சுமந்திரன் இருக்கிற சம்பந்தமான அவருக்கு பிரச்சனை இல்லை, சுமந்திரனுக்கு சம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா எங்கட கொஞ்சம் நானாமாருக்கு கடுங்காய்ச்சல். என்ன எனக்கு ரிஷாத் பதி இப்ப நாங்க கடும்புல செய்யறோமாம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிற எல்லாத்தையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிக தெளிவா சொல்லணும், இவங்க தொங்கிட்டு இருக்கிற இந்த ரணில் விக்ரமசிங்க இனி நாமல் பேபியோட 3வது இடத்துக்கு போட்டி போடுறாள். அவரை பத்தி நாங்க கதைக்கிறதுக்கு தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.